ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காய் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோங்க. சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா தோசையை ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா முருகலாக ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு அடுத்த சைடையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த சைடும் வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான வெள்ளரிக்காய் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.